Your time starts now. வணக்கம் சார். எனது பேர் ஹர்ஷல். நான் அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் இப்பொழுது எடுத்துள்ள தலைப்பு தன்னுன் உடைமை செயல்முறை, அதாவது மெக்கானிசம்ஸ் ஆஃப் ஆட்டோஃபேகி என்பதாகும். தன்னுன் உடைமை என்றால் என்ன? தன்னுன் உடைமை என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட செல்மட்ட செயல்முறையாகும். இதில் செல்கள் தனது உள்ளடக்கங்களை தானே சிதைத்து பின்னர் மறுசுழற்சி செய்து கொள்கிறது. இது பரிணாம வளர்ச்சியில் ஒரு உயிர்வாழ் செயல்முறையாக மருவி தற்பொழுது செல்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருக்கும் பொழுது உயிர் வாழ உதவுகிறது. பசியுற்ற செல்கள் தன்னுடைய அமைப்புகளை தானே உண்டு அதை ஊட்டச்சத்தாக பயன்படுத்தி வாழ முயற்சி செய்யும். ஆஹ் தன்னுன் உடைமை என்பது உடலியல் அல்லது நோயியல் நிலையில் ஏற்படும் ஒரு அடிப்படை அடிமட்ட செயல்முறையாகும். உடலியல் நிலைகள் அதாவது வயது முதிர்வு மற்றும் உடற்பயிற்சி அல்லது கலோரி கட்டுப்பாடு இந்த விதமான உடலியல் நிலைகளில் தன்னுன் உடைமை உதவுகிறது. மற்றும் நோயியல் நிலைகள் அதாவது ஹைபாக்சியா, ஆக்சிஜன் குறைபாடு, ஆர்கனல் டேமேஜ், செல் உறுப்பு சேதம், மெம்பரன் டேமேஜ், சவ்வு சேதம், இது போன்ற நிலைகளிலும் தன்னுன் உடைமை உதவுகிறது. இந்த செயல்முறை லைசோசோமின் துணையினோடு நடக்கிறது. தன்னுன் உடைமை வகைகள் மற்றும் 3 வகையான தன்னுன் உடைமைகள் உள்ளன. மேக்ரோ ஆட்டோபேஜி, மேக்ரோ தன்னுன் உடைமை, மைக்ரோ தன்னுன் உடைமை மற்றும் சாப்பரோன் மீடியேட்டட், அதாவது உதவி புரதம் மூலம் நடக்கும் தன்னுன் உடைமையாகும். மேக்ரோ ஆட்டோபேகி இதில் சைட்டோபிளாசம் அங்கங்களாக வகுக்கப்பட்டு அதனை சுற்றி புதிதாக இருசவ்வு டபுள் மெம்பரேன் உருவாகிறது. இதன் மூலம் ஒரு வெசைக்கிள், அதாவது ஒரு சிறுபை உருவாகிறது. இதை ஆட்டோஃபாகோசோம் என்று நாம் அழைக்கிறோம். மைக்ரோ ஆட்டோஃபேகி என்பது லைசோசோம்கள் தன் சவ்வுகளை நீட்டியோ அல்லது ஊடுருவியோ பிற செல்களின் சைட்டோபிளாசத்தை தனது மேற்பரப்பிலேயே முழுங்க பார்க்கிறது. இது மைக்ரோ ஆட்டோஃபேகி எனப்படுகிறது. சாப்பரோன் மீடியேட்டட், அதாவது உதவி புரதம் மூல் நடக்கும் ஆட்டோஃபேகி. இதில் செல்களில் இருக்கும் குறிப்பிட்ட சைட்டோசோலிக் புரதங்களை KFERQ மோட்டிஃப் என்ற அமினோ ஆசிட் வரிசை அடையாளம் கண்கிறது. இந்த அடையாளம் காணப்பட்ட புரதங்களை உதவி புரதம், அதாவது சாப்பரோனின் உதவியோடு லைசோசோமிற்கு அனுப்பப்பட்டு லைசோசோமில் இங்கு சிதைக்கப்படுகிறது. இது சாப்பரோன் மீடியேட்டட் ஆட்டோஃபேகி என்று அழைக்கப்படும். மேக்ரோ தன்னுன் உடைமை தான் நாம் பொதுவாக தன்னுன் உடைமை என்று அழைக்கிறோம். இந்த தன்னுன் உடைமை சிதைக்கப்படும் அங்கங்களை பொறுத்து பல பல வாரியாக பிரிக்கலாம். மைட்டோபேஜி, அதாவது மைட்டோகாண்ட்ரியாவின் தன்னுன் உடைமை. ரெட்டிகுலோபேஜி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்திற்காக. நியூக்ளியோபேஜி, நியூக்ளியஸிற்காக. சீனோபேஜி என்பது உடலில் வெளியிலிருந்து வெளிப்பொருட்கள் உடலில் வரும் பொழுது அதை நீக்குவதற்காக. தன்னுன் உடைமையின் செயல்முறை, அதாவது மெக்கானிசம்ஸ் ஆஃப் ஆட்டோஃபேகி. இந்த செயல்முறை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருந்து தான் தொடங்குகிறது. மொத்தம் இதில் ஐந்து பதங்களாக பிரிக்கலாம். துவக்கம், அணுவாக்கம், நீட்சி, முதிர்ச்சி மற்றும் இணைவு. இதில் துவக்கம், இனிஷியேஷன். இதில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருந்து ஒரு பகுதி பிரிந்து நீண்டு ப்ரீ ஆட்டோஃபாகோசோம் என்ற அமைப்பு உருவாகிறது. இதனுடன் சில புரதங்களும் சேர்கின்றன. அந்த புரதங்கள் ALK1, அதாவது ANK51 லைக் கைனேஸ் என்ற புரதமும், ஏடிஜி புரதங்களும், ஃபிப் புரதங்களும். ஏடிஜி என்றால் ஆட்டோஃபாகோசோம் ரிலேட்டட் மரபணுக்கள் ஆகும். மற்றும் அணுவாக்கம், இதில் அந்த ப்ரீ ஆட்டோஃபாகோசோம் நீண்டு பெரிதாகிறது. இதனுடன் சில புரதங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த புரதங்கள் பெக்லின் 1 என்ற புரதம், VPS வேக்யூல் ப்ரொமோட்டிங் சென்சார் என்ற புரதங்கள், அதில் 33 மற்றும் 15 இந்த 2 புரதங்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதில் பெக்லின் 1 புரதம் புரதத்தை ULK1 என்ற புரதம் பாஸ்போரிலேட்டர் மூலம் துவக்குகிறது. இந்த பெக்லின் 1 புரதம் பாஸ்போயினோசிட்டல் டைபாஸ்பேட்டை பாஸ்போயினோசிட்டல் ட்ரைபாஸ்பேட்டாக மாற்றுகிறது. இப்பொழுது இந்த பாஸ்போயினோசிட்டல் ட்ரைபாஸ்பேட் இந்த ப்ரீ ஆட்டோஃபாகோசோமில் அதிகமாகும் பொழுது இவை விப்பி புரதங்கள் என்ற ஒரு வகையான புரதத்தை ப்ரீ ஆட்டோஃபாகோசோமிற்கு கொண்டு வர செய்கிறது. இந்த விப்பி புரதம் அதிகமாகும் பொழுது P62, NBR1 போன்ற புரதங்கள் ஆட்சேர்ப்பு செய்கின்றன. இது நீட்சி என்ற பகுதியில் அடங்கும். இந்த புரதங்கள் ஒரு பார்சியலி செலக்டிவ் ரிசெப்டர்ஸ், அதாவது பதிவுவாரி தேர்வு வாங்கிகளாக செயல்படுகிறது. இதனுடன் LC3 என்ற ப்ரீ ஆட்டோஃபாகோசோம் நீட்சி செய்ய உதவியாக இருக்கும் புரதமும் அடங்கும். இந்த LC3-1 என்பது LC3 என்ற புரதத்தின் இயங்கு வடிவமாகும். இந்த மாற்றத்திற்கு ATG4 என்ற புரதம் உதவி அளிக்கிறது. மெச்சுரேஷன், முதிர்ச்சி. இதில் LC3-1 என்ற புரதம் LC3-2 மாறுகிறது. இதற்கு ATG7 மற்றும் ATG3 என்ற புரதங்கள் உதவியாக இருக்கிறது. இந்த மாற்றத்தினால் ப்ரீ ஆட்டோஃபாகோசோம் என்பது முழுமையாக நீட்சி பெற்று ஆட்டோஃபாகோசோமாக மாறுகிறது. இந்த ஆட்டோஃபாகோசோமினுள் செல்களில் செதுக்கப்பட வேண்டிய அமைப்புகள் உள்ளடங்கும். இணைவு, ஃபியூஷன்.
இதில் ஆட்டோபேகோசோம் லைசோசோமுடன் சேர்ந்து ஆட்டோ லைசோசோம் என்ற அமைப்பு உருவாகிறது. இதற்கு இதற்கு ஸ்னார் மற்றும் ராப்சோன் போன்ற புரதங்கள் வழிவகுக்கிறது. இந்த ஆட்டோ லைசோசோமினில் இருக்கும் கேத்தப்சின் என்ற புரதம் தான் இந்த அந்த செல் அமைப்புகளின் சிதைவிற்கு காரணமாக உள்ளது. இதனுடன் தன்னுடைமையின் செயல்முறை முடிந்தது. இப்பொழுது இந்த தன்னுடைமை ஒழுங்குநிலைப்பாடு, அதாவது ரெகுலேஷன், இதற்கு இதற்கு ஊக்குவிப்பான்கள் மற்றும் தடுப்பான்கள் என்று 2 வகையாக பிரிக்கலாம். இதை ஊக்குவிப்பவனாய் ஏஎம்பி கைனேஸ். ஏஎம்பி கைனேஸ் என்பது இப்பொழுது பசியில் இருக்கும் பொழுது ஏடிபி என்பது குறைந்துவிடும். ஆகையால் ஏஎம்பி அதிகமாக இருக்கும். இந்த ஏஎம்பியை அறிந்து இதை ஆட்டோபேகோசிமுக்கு அனுப்புவது ஆட்டோபேகி ஆரம்பிப்பது ஏஎம்பி கைனேஸ் ஆகும். ஆகையால் ஏஎம்பி கைனேஸ் ஒரு ஆட்டோபேகியின் ஊக்குவிப்பானாக உள்ளது. மற்றும் பசியின் மூலமும் ஆட்டோபேகியை ஊக்குவிக்கலாம். நோயில் அல்லது உடலில் அழுத்தம், இன்சுலின் குறைபாடு, இவை அனைத்தும் தன்னுண் உடைமைக்கு ஊக்குவிப்பானாக அமைகிறது. மற்றும் தடுப்பான்கள் எம்டார் என்பது ULK1 என்று துவக்கத்தில் உள்ள புரதத்தை தடுப்பதாகும். ஸோ எம்டாரின் ஊக்குவிப்பான்கள் தன்னுடைமையின் தடுப்பானாக அமையும். மற்றும் BCL2 என்ற புரதமும் தன்னுடைமைக்கு தடுப்பானாக அமைகிறது. PIK3 தடுப்பான்கள், லைசோசோம் தடுப்பான்கள், இவை அனைத்தும் தன்னுடைமையை தடுப்பதற்காக அமைகிறது. நரம்பியக்க சிதைவு நோய்களுக்கும் தன்னுடைமைக்கும் ஒரு முக்கியமான சம்மந்தம் உள்ளது. நரம்பியக்க சிதைவு நோய்கள் என்பது சரியாக உருவாக்கப்படாத புரதங்கள் அல்லது பாதிப்படைந்த புரதங்கள் அதிகம் நமது மூளையில் சேர்வதனால் நடக்கிறது. இந்த சேதமடைந்த பபுரதங்களை நீக்கும் பணி தன்னுடைமையானது ஆகும். அதாவது அல்சைமர்ஸ் நோய்க்கு அமிலாய்டு பீட்டா மற்றும் டாவ் புரதங்களும், பார்க்கின்சன்ஸ் நோய்க்கு ஆல்பா சின்னிக்ளின் என்ற புரதமும், ஹண்டிங்டன்ஸ் நோய்க்கு MHTT என்ற புரதம் அதிகம் சேர்வதனால் நடக்கும். இந்த நோய்களுக்கு சிகிச்சையாக தன்னுடைமையை ஊக்குவிப்பதன் மூலம் இது ஒரு சிகிச்சையாக அமைகிறது. மற்றும் புற்றுநோயில் தன்னுடைமை. புற்றுநோயில் தன்னுடைமை ஒரு இருமுனை கத்தியாக செயல்படுகிறது. ஆரம்ப நிலையில் தன்னுடைமை உதவியளிக்கும் மற்றும் நிறுவப்பட்ட முறை, அதாவது நன்றாக வளர்ந்த புற்றுநோயில் தன்னுடைமை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உடம்பில். ஆரம்ப நிலை, அதாவது தன்னுடைமை என்பது ஆரம்பத்தில் செல்கள் மாற்றமடையும் பொழுது அதை சிதைத்து புற்றுநோய் மற்றும் பரவிவிடாமல் பாதுகாக்கிறது. இதுவே நிறுவப்பட்ட நிலையில் தன்னுடைமை ஏற்கனவே உருமாறிய செல்களை சாக விடாமல் பாதுகாத்து கேன்சரை வளரவும் வழிவகுக்கிறது. இந்த காரணத்தினாலேயே புற்றுநோயில் தன்னுடைமை ஒரு இருமுனை கத்தி போன்றதாகும். எடை குறைவில் தன்னுடைமை என்பது தன் செல்களை தானே உணவாக பயன்படுத்தி மறுசுழற்சி செய்து பயன்படுத்திக் கொள்வதாகும். ஆகையால் கலரி கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி செய்யும் பொழுது தன்னுடைமை தூண்டப்படும். இந்த தூண்டப்பட்ட தன்னுடைமை கொழுப்புகளை மறுசுழற்சி செய்து அகற்றும். இதன் மூலம் உடம்பில் சேமிக்கப்பட்ட கொழுப்புகள் உடைக்கப்படுகிறது. இது இன்சுலினின் உணர்திறனை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் தன்னுடைமை மறைமுகமாக எடை குறைப்பிலும் உதவும். தன்னுடைமையின் தந்தை யோஷினோரி ஓசுமி என்பவர் தான் தன்னுடைமையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் 1945ஆம் ஆண்டு ஜப்பானில் பிறந்தார். இவர் செல்களின் மறுசுழற்சி முறையை விளக்கியதற்காக 2016ஆம் ஆண்டு உடலியல் துறையில் நோபல் பரிசு இவருக்கு அளிக்கப்படுகிறது. இவர்தான் தன்னுடைமையில் உள்ள முக்கிய மரபணுக்களாக ATG மரபணுக்களை கண்டுபிடித்தவர். இவரின் கண்டுபிடிப்பு நமக்கு செல்களின் உயிர்வாழ்வு செயல்முறை பற்றி நன்றாக விளக்குகிறது. ஈனும் குறையினும் நோய் செய்யும் உள்ளோர் வழிமுதலா எண்ணிய 3. நன்றி சார். சார்